ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா நவம்பர் மாத நடப்பு நிகழ்வுகள் பார்க்க போகிறோம். 2018 நவம்பர் மாத நடப்பு நிகழ்வுகள் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ உங்களுக்கு தவறாமல் வரணும்னாக்கா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. முதல் கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, குஜராத்தில் முதல் மெகா உணவு பூங்கா எங்கு திறக்கப்பட்டது? குஜராத்தில் முதல் மெகா உணவு பூங்கா எங்கு திறக்கப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் சி, சூரத். அடுத்த கேள்வி, சுகன்யா சம்ரித்தி யோஜனாவின் கீழ் 16 லட்சம் தபால் சேமிப்பு கணக்குகளை திறந்து தேசிய அளவில் சாதனை படைத்த மாநிலம்? சுகன்யா சம்ரித்தி யோஜனாவின் கீழ் 16 லட்சம் தபால் சேமிப்பு கணக்குகளை திறந்து தேசிய அளவில் சாதனை படைத்த மாநிலம்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, தமிழ்நாடு. எங்கு புதிய இனப்பறவை இனம் கண்டுபிடிக்கப்பட்டது? எங்கு புதிய இனப்பறவை இனம் கண்டுபிடிக்கப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் டி, இந்தோனேஷியா. முதல் சோயிஸ் ராக்கெட்டை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்திய நாடு? முதல் சோயிஸ் ராக்கெட்டை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்திய நாடு? சரியான விடை ஆப்ஷன் பி, ரஷ்யா. அடுத்து, காமன்வெல்த் கூட்டமைப்பு பொது நிர்வாகம் மற்றும் மேலாண்மை விருது 2018 வென்ற நாடு? காமன்வெல்த் கூட்டமைப்பு பொது நிர்வாகம் மற்றும் மேலாண்மை விருது 2018 வென்ற நாடு? சரியான விடை ஆப்ஷன் ஏ, இந்தியா. எட்நூத்தி 95 நாட்களுக்கு தடையின்றி இயங்கிய எந்த அழுத்தம் நிறைந்த கனநீர் உலை மையம் உலக சாதனை படைத்தது? 895 நாட்களுக்கு தடையின்றி இயங்கி எந்த அழுத்தம் நிறைந்த கனநீர் உலை மையம் உலக சாதனை படைத்தது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, கைகா. தெற்கு ஆசியாவின் யுனிசெஃப் தூதராக நியமிக்கப்பட்டவர்? தெற்கு ஆசியாவின் யுனிசெஃப் தூதராக நியமிக்கப்பட்டவர்? சரியான விடை ஆப்ஷன் சி, சச்சின் டெண்டுல்கர். உலக விவசாய தலைமை உச்சி மாநாடு 2018 எங்கு நடைபெற்றது? உலக விவசாய தலைமை உச்சி மாநாடு 2018 எங்கு நடைபெற்றது? சரியான விடை ஆப்ஷன் பி, புதுடெல்லி. ஆரவள்ளி மலையில் சட்டவிரோத சுரங்கங்களை மூட உச்சநீதிமன்றம் எந்த மாநிலத்திற்கு உத்தரவிட்டது? ஆரவள்ளி மலையில் சட்டவிரோத சுரங்கங்களை மூட உச்சநீதிமன்றம் எந்த மாநிலத்திற்கு உத்தரவிட்டது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, ராஜஸ்தான். அடுத்து, கேமரூனில் எந்த ஆண்டிலிருந்து நாட்டின் ஜனாதிபதியாக பவுல் பியா பதவி வகித்து வருகிறார்? கேமரூனில் எந்த ஆண்டிலிருந்து நாட்டின் ஜனாதிபதியாக பவுல் பியா பதவி வகித்து வருகிறார்? சரியான விடை ஆப்ஷன் பி, 1983. உலகின் மிகப்பெரிய நிலம் மற்றும் நீரில் தரையிறங்கும் விமானம் எந்த நாட்டில் தயாரிக்கப்பட்டுள்ளது? உலகின் மிகப்பெரிய நிலம் மற்றும் நீரில் தரையிறங்கும் விமானம் எந்த நாட்டில் தயாரிக்கப்பட்டுள்ளது? சரியான விடை ஆப்ஷன் சி, சீனா. பன்னிரெண்டாவது ஆசிய ஐரோப்பிய உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? 12வது ஆசிய ஐரோப்பிய உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது?
சரியான விடை ஆப்ஷன் பி பெல்ஜியம். ரெண்டாயிரத்தி 18 விஜய் ஹசாரே கிரிக்கெட் கோப்பையை வென்ற அணி. 2018 விஜய் ஹசாரே கிரிக்கெட் கோப்பையை வென்ற அணி. சரியான விடை ஆப்ஷன் ஏ மும்பை. அருணாச்சல பிரதேசத்தில் சியாங் என்று அழைக்கப்படும் நதி. அருணாச்சல பிரதேசத்தில் சியாங் என்று அழைக்கப்படும் நதி. சரியான விடை ஆப்ஷன் ஏ பிரம்மபுத்திரா. 12வது ஆசிய ஐரோப்பிய உச்சிமாநாடு எங்கு நடைபெற்றது? 12வது ஆசிய ஐரோப்பிய உச்சிமாநாடு எங்கு நடைபெற்றது? சரியான விடை ஆப்ஷன் ஏ பெல்ஜியம். எந்த ஆண்டிற்குள் 50% சாலை விபத்துகளை குறைப்பதற்கான இலக்கை அடைய உதவும் பயிற்சி திட்டத்தை மத்திய அரசு தொடங்கியுள்ளது? எந்த ஆண்டிற்குள் 50% சாலை விபத்துகளை குறைப்பதற்கான இலக்கை அடைய உதவும் பயிற்சி திட்டத்தை மத்திய அரசு தொடங்கியுள்ளது? எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா சரியான விடை ஆப்ஷன் பி 2020. தேசிய ஹோமியோபதி நிறுவனம் எங்கு அமைக்கப்பட உள்ளது? தேசிய ஹோமியோபதி நிறுவனம் எங்கு அமைக்கப்பட உள்ளது? சரியான விடை ஆப்ஷன் ஏ நரேலா. எந்த மாநிலத்தில் ஜவுளி சுற்றுலா வளாகம் கட்ட திட்டமிடப்பட்டுள்ளது? எந்த மாநிலத்தில் ஜவுளி சுற்றுலா வளாகம் கட்ட திட்டமிடப்பட்டுள்ளது? சரியான விடை ஆப்ஷன் ஏ மேகாலயா. ஏரோ இந்தியா 2019 எங்கு நடைபெற உள்ளது? ஏரோ இந்தியா 2019 எங்கு நடைபெற உள்ளது? சரியான விடை ஆப்ஷன் சி பெங்களூர். எந்த நாட்டில் தீர்வுகளை மையமாக கொண்ட முதல் உலகளாவிய குளுமை புத்தாக்க மாநாடு நடைபெற்றது? எந்த நாட்டில் தீர்வுகளை மையமாக கொண்ட முதல் உலகளாவிய குளுமை புத்தாக்க மாநாடு நடைபெற்றது? சரியான விடை ஆப்ஷன் பி இந்தியா. எந்த நாட்டில் 5வது உலக புத்த மன்றம் நடைபெற்றது? எந்த நாட்டில் 5வது உலக புத்த மன்றம் நடைபெற்றது? சரியான விடை ஆப்ஷன் சி சீனா. குடிமக்கள் தோழைமிகு மோ பேருந்து சேவையை தொடங்கியுள்ள மாநில அரசு? குடிமக்கள் தோழைமிகு மோ பேருந்து சேவையை தொடங்கியுள்ள மாநில அரசு? சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒடிசா. சர்வதேச குத்துச்சண்டை சங்கத்தின் புதிய தலைவர்? சர்வதேச குத்துச்சண்டை சங்கத்தின் புதிய தலைவர்? சரியான விடை ஆப்ஷன் பி கபூர் ரகிமோவ். எந்த மாநிலத்திற்கு தனி உயர் நீதிமன்றத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு உச்ச நீதிமன்றம் தனது ஒப்புதலை வழங்கியுள்ளது? எந்த மாநிலத்திற்கு தனி உயர் நீதிமன்றத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு உச்ச நீதிமன்றம் தனது ஒப்புதலை வழங்கியுள்ளது? சரியான விடை ஆப்ஷன் சி ஆந்திர பிரதேசம். ஈரானுக்கான இந்தியாவின் புதிய தூதராக நியமிக்கப்பட்டவர்? ஈரானுக்கான இந்தியாவின் புதிய தூதராக நியமிக்கப்பட்டவர்? சரியான விடை ஆப்ஷன் ஏ கத்தம் தர்மேந்திரா. புகழ்பெற்ற ராஜாராம் மோகன் ராய் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்ட பத்திரிகையாளர்?
புகழ்பெற்ற ராஜாராம் மோகன் ராய் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்ட பத்திரிகையாளர்? சரியான விடை ஆப்ஷன் பி என் ராம். இந்தியாவின் முதல் பிளாக் செயின் வழி கடன் சான்று பெற்றுள்ள நிறுவனம்? இந்தியாவின் முதல் பிளாக் செயின் வழி கடன் சான்று பெற்றுள்ள நிறுவனம்? சரியான விடை ஆப்ஷன் சி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். உலகில் மரிஜுவானா போதைப்பொருள் பயன்பாட்டை சட்டப்பூர்வமாக அங்கீகரித்துள்ள முதல் நாடு? உலகில் மரிஜுவானா போதைப்பொருள் பயன்பாட்டை சட்டப்பூர்வமாக அங்கீகரித்துள்ள முதல் நாடு? சரியான விடை ஆப்ஷன் ஏ உருகுவே. எந்த தேதியில் உலக சுனாமி விழிப்புணர்வு தினம் கடைபிடிக்கப்பட்டது? எந்த தேதியில் உலக சுனாமி விழிப்புணர்வு தினம் கடைபிடிக்கப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் சி நவம்பர் 5. இருபத்தி மூன்றாவது உலக பெருநிறுவன விளையாட்டுகளை நடத்தும் நாடு? 23வது உலக பெருநிறுவன விளையாட்டுகளை நடத்தும் நாடு? சரியான விடை ஆப்ஷன் ஏ கத்தார். செயல்பாட்டிலிருந்து நிறுத்தப்பட்ட எந்த விமானம் தாங்கி கப்பல் இந்தியாவின் முதல் கடல்சார் அருங்காட்சியகமாக மாற்றப்பட உள்ளது? செயல்பாட்டிலிருந்து நிறுத்தப்பட்ட எந்த விமானம் தாங்கி கப்பல் இந்தியாவின் முதல் கடல்சார் அருங்காட்சியகமாக மாற்றப்பட உள்ளது? சரியான விடை ஆப்ஷன் ஏ ஐஎன்எஸ் விராட். உலகின் மிக உயரமான ஒற்றுமை சிலையை வடிவமைத்த இந்திய சிற்பி? உலகின் மிக உயரமான ஒற்றுமை சிலையை வடிவமைத்த இந்திய சிற்பி? சரியான விடை ஆப்ஷன் பி ராம் வி சுதார். உலகின் முதல் இறையாண்மை நீலப்பத்திரத்தை அறிமுகம் செய்துள்ள நாடு? உலகின் முதல் இறையாண்மை நீலப்பத்திரத்தை அறிமுகம் செய்துள்ள நாடு? சரியான விடை ஆப்ஷன் பி செஷல்ஸ். சௌரா ஜலநிதி என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்திய மாநில அரசு? சௌரா ஜலநிதி என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்திய மாநில அரசு? சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒடிசா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.